அந்த சலஃபுகளில் அந்த அவருடைய பேர் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. நீங்கள் இந்த சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது ஒரு ஆள் வர்றார், இன்னொரு ஆளை பற்றி புகார் சொல்கிறதுக்காண்டி வர்றார். அப்படி வர்ற சமயத்தில் நாம் என்ன செய்வோம், நாமளாக இருந்தால் என்ன செய்வோம், சொல்லுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஒரு 3 சல்லடையை போடுறார். எத்தனை சல்லையை போடுறாரு, ஒரு 3 கண்டிஷன் போடுறார். என்ன கண்டிஷன் போடுறாருன்னு சொன்னால், இந்த ஆளை பற்றி நீங்கள் வந்து இடத்துல வந்து சொல்ல வர்றீங்களா இல்லையா, இந்த விஷயத்தை நீங்கள் நேரடியாக பார்த்தீங்களா அப்படின்னு முதல் கட்டமாக கேட்குறாங்க. நேரடியாக நினைச்சிட்டீங்களா, நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ரசூல்லா ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்க, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லா வந்து ஒரு 3 விஷயங்களை வந்து ரொம்ப தடுத்துருக்கிறாங்க. முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால் அன்கீல் வக்கால். அவர் சொன்னார், இந்த இடத்துல சொல்லப்பட்டது இப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யாதீங்க, அந்த சொல்றதை நீங்கள் தவிர்த்துக்கங்க. நீங்கள் நேரடியாக பார்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயம்தான். ரெண்டாவது சொல்றாங்க வையலா அத்துல் மால், இந்த பொருளாதாரம் அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய வாழ்வாதாரம் இருக்கிறா இல்லையா, இதை வந்து நீங்கள் வீண் விரயம் பண்ணாதீங்க, வீணடிக்காதீங்க. மூணாவது கஸ்ரத்து சுஆல், கேள்வி கேட்கணும் தான், மார்க்கு சம்பந்தமாக கேள்வி கேட்கணும் தான், அதுக்காக வேண்டி குண்டக்க மண்டக்க என்ன செய்யக்கூடாது, அதிகமான கேள்விகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அப்படிங்கிற வகையில் 3 விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்றாங்க. அதில் முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயம் வந்து, அவர் சொன்னாரு இங்க சொல்லப்பட்டது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை என்ன செய்யுங்க, தவிர்த்துக்கங்க. அப்ப இந்த ஹதீஸ் அவர் உள்வாங்கினதுனால அவர் என்ன சொல்றாரு, நீங்க அந்த மனுஷரை பத்தி சொல்ல வந்த விஷயம் வந்து நீங்க நேரடியாக கண்கூடாக கண்டதா அப்படின்னு கேட்கிறார். ஆனா வந்தவர் என்ன செய்றாரு, நான் நேரடியா பார்க்கல, ஒரு ஆள் மூலமா கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவர் சொல்றார். இப்ப முதல் செல்லடை முடிஞ்சிருச்சு. இப்ப 2வது செல்லடை அவர் சொல்றாரு, இப்ப நீங்க அடுத்தவரை பத்தி நீங்க பேச வர்றீங்களா இல்லையா, இது அவர் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயமா அல்லது மோசமான விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நல்ல விஷயத்தை யாராவது பேசுவாங்களா, யாரும் பேச மாட்டாங்க. நல்ல விஷயம்லாம் கிடையாது, அவரை பற்றி மோசமான விஷயம்தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி, அதையும் 2வது செல்லடையும் உள்வாங்கிக்கிறார். 3வது விஷயம் கேட்கிறாரு, இப்ப அவரை பற்றி நீங்க சொல்ல வர்ற விஷயத்தினால உலகத்துல உங்களுக்கோ அல்லது எனக்கோ இந்த உலகத்திலேயே அல்லது நாளைக்கு மறுமையிலேயே பயன் தருமான்னு சொல்லி கேட்கிறாங்க. அதெல்லாம் நான் கேரண்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சாரு சொல்றாரு. அப்ப சொன்ன உடனே இந்த சலஃபுகள்ல இருக்கக்கூடிய அந்த பேர் தெரியாத அவர் சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி 3 செல்லடையில நம்ம போட்டு பார்த்தேன், அப்படி பார்க்குற சமயத்துல வந்து இதை வந்து நீங்க சொல்றது நான் கேட்கறத விட நீங்க சொல்லாம இருக்கிறது நான் கேட்காம இருக்கிறது ரொம்ப பெட்டர்னு சொல்றாரு. இப்படி யாராவது நம்ம அப்படி செஞ்சிருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில? யாராவது ஒரு ஆளை பற்றி வந்து சொல்ல வந்துட்டாருன்னு சொன்னா இன்னும் யாராவது விஷயம் இருக்குதா அப்படின்னு நினைச்சவாரு சொல்ல. ஒரு ஆள் சொன்னோன்னு இன்னொரு ஆள் நினைச்சவாரு, நான் இந்த மாதிரி ஒரு ஆள் கேள்விப்பட்ட அவரை பற்றி அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அது என்ன செய்யும், அவருடைய வரலாறையே கொண்டு வரக்கூடிய வகையில் தான் இருக்குமே ஒழிய இப்படி 3 சல்லடைகள் போட்டு பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் நம்ம இடத்துல வந்திருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. அப்ப இதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும்.